உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நேற்று முன்தினம், பிரச்சனை நமக்கு அந்த ஓட்டல காருங்கடா, இந்த மஸ்கிட்டோ நடுவுல பூந்து ஆட்டிட்டு இருக்கான். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு பேரும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. முதல்ல நாங்க கோ பேக் மோடின்னு சொன்னோம், நாங்க இன்னைக்கு கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். நல்லா தானே சொல்லிக்காரு, அப்புறம் இத வரவேறுங்க. மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா கல்லால கண்ட இடத்துல அடிப்பாங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், சரியான ஆளா நீ இருந்தீங்கன்னா உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லி பாரு. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. நீ சொல்லி பாரு பாக்கலாம். கெட் அவுட் மோடி நீ சொல்லி பாரு. நீ சொல்லி பாரு பாக்கலாம். உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ண. இந்த முறை கோ பேக் மோடி கிடையாது, இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள். பாஸ், பசுமாட்டு சாணி எருமாட்டு சாணி ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க, வாங்க ஓடிடலாம். கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம். அவன் சொன்னானா இல்ல இவனே சொல்றான்? கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடி, கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடி, கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம். சொல்றா பாக்கலாம். டீடைலா எஸ். உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபு போஸ்ட் ஒட்டிட்டு வரும். உன்னை பார்த்தா குடுக்கற மாதிரி தெரியலையே, நிறைய வாங்குற மாதிரி தெரியுது. பால் பஸ் ஓட்டுறதுலாம் ஒரு பெரிய சாதனை. வர சொல்லுங்க, வீட்டுக்குள்ள தான் இருப்பேன். முடிஞ்ச அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க, தைரியம் இருந்தா. வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை அவருடைய தரம் அவனும் பெருசா ஆச்சரியப்படுறது ஒண்ணு இல்லையா. அவங்க பிரச்சனையை மடமாற்ற திசை திருப்ப முயற்சிக்கிறாங்க. ஜயம் ஜயரா ஜயம் ஜயரே இந்த புடி விட்டுட்டு வாங்குறான்னு சொன்னா விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களா? உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல. இவெல்லாம் ஒரு லீடர், இவனுக்கு ரெண்டு பாட். ஒரு கத்து குட்டி, நீ கத்து குட்டி. நீ முதல்ல ஒரு கவுன்சிலர் டீடா கேட்கணுமா இல்லையா? 3:30 மணிக்கு பிரம்ம முகத்துல எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு 5 மணிக்கு ஃபைல திறந்து இந்த நாட்டை ஆட்சி பண்ற ஆள்கிட்ட ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. 11:30 மணிக்கு எந்திரிச்சு நட்ட நடுவுல மேல சூரியன் இருந்து உழுவுற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா இந்த நாட்டை ஆட்சி பண்ற ஆட்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு? இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம். லபடிக்க பால், உங்க அப்பா மோடி சொன்னாண்டா, நான் ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொருத்தன் பேங்க்லயும் 5 லட்சம் போடுவேன்னா, நீங்க ஓத்தாளுக்கு ஒரிஜினலா பிறந்திருந்தா அந்த 5 லட்சம் வாங்கி கொடுத்துட்டு பேசுறா அண்ணாமலை. ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே, சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க முயற்சிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோ பேக் மோடின்னு சொல்லி துரத்தி அடிச்சாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. காலையில ஸ்கூலுக்கு போகும்போது ஆட்டு புலக்கை அள்ளி கொட்டிட்டு மாட்டுச்சாண தள்ளி வீசிட்டு ஆட்டை கொண்டு போய் தோட்டத்துல ஓட்டிட்டு ஸ்கூல் என்ன இன்னைக்கு போத புடனி வரைக்கும் ஏறுது. போகும்போது சைக்கிள் நிறுத்திட்டு பேருந்தில் ஏறி போய் படிச்சவன் நான். சும்மனாஜி சொல்றான், மண்டையில பூரா களிமண்ணாக்கும். முட்டாப்பைய உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், சரியான ஆளா நீ இருந்தீங்கன்னா உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லி பாரு. நீங்க சரியா இருந்தா இப்ப ஏறிக்கடா. இப்ப ஏறி, இப்ப ஏறிக்க. சும்மா இருடா பொறுமை. ஒருத்தருக்கு பிறந்திருந்தா இப்ப ஏறி. கெட் அவுட் மோடி ட்ரெண்ட் ஆகி வருகிறது தற்போது சமூக வலைதளங்களில். ஏண்டா அவன் என்னை பத்தி ஒண்ணுமே சொல்ல, ஏண்டா பணத்தை போடுங்க. பணமா முக்கியம். அவன் சொன்ன வார்த்தை சொன்னா எல்லாரும் குடும்பத்தோட நாக்க பிடிங்க சாகணும். பேசுறாரு பேச்சு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அண்ணாமலை கெட் அவுட் பண்ணி சொல்லி பாருங்க சொல்லி உரிமையில பேசியிருக்காங்க. அவருக்கு ஒருமை பன்மை எதுவுமே தெரியாது. ஐபிஎஸ் எப்படி படித்து விட்டு வந்தார் என்பது ஆண்டவனுக்கு தான். சரி,
நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, ஓ உசுறு என் கையில் தான். ஜெய் என் கையில் தான். சக்கர தண்ணி நம்மள எதுக்கு கூப்பிடுறேன்? சமத்த குட்டி. இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள். இப்ப பாருங்க நான் அவனை எப்படி அட்டாக் பண்றேன்னு. நாளைக்கு காலையில 6 மணிக்கு என்னுடைய ட்விட்டர்ல சரியா 6 மணிக்கு காலையில கெட் அவுட் ஸ்டாலின் நான் ட்வீட் போடுறேன். ஒரேடியா படிப்படியா போயேன்டா. படிப்படியா போனா அவன் லிப்ட்ல போயிருவான். அவன் போறதுக்கு மேல நீ பொசுக்குன்னு போயிரணும். குறுக்க கம்மிண்டமா பேசாத. எவ்வளவு ட்வீட் அது போகுதுன்னு பார்க்கலாம். நான் சவால் விடுறேன். மொத்த திமுக ஐடி விங்க்கு சவால் விடுறேன். நாளைக்கு காலையில 6 மணி வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன். நாளைக்கு காலையில 6 மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன். வேணாண்டா, கட்டுப்படியா வருது, ஓடி போயிடலாம். ஏன்டா ஏன் அப்படி உசுர வாங்குற? அப்புறம் எதுக்கு நான் கூட்டி வந்த? இல்லனே அப்படிலாம் என்ன பேச வச்சிராதீங்க. உங்களுக்கு தான் நல்லபடியா முடிச்சு தரேன்னு சொல்றேன்ல. நாளைக்கு காலையில 6 மணிக்கு என்னுடைய முகநூல்ல கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிக்கிறேன். யோசிச்சே இன்னும் நல்லதா சொல்லு. நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போடுங்களோ போடுங்க. நாளைக்கு காலையில 6 மணிக்கு என்னுடைய முகநூல்ல கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிக்கிறேன். எவ்வளவு பெரிய அவமானத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க. திருப்பி கொடுத்துறேன். கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன். ஏய், கொடுத்து வாங்குனது பத்தாதா? இன்னும் திருப்பி கொடுக்க போறியா நீ? ஏய், நான் போடா கபோதின்னு சொல்ல வந்தப்பா. மோடி அவர்கள் எங்கே ஹிந்தியை திணிக்கிறார்? யாராச்சும் ஒருத்தர் தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க. மோடி அவர்கள் எங்கேயும் ஹிந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தல. இந்த மனுஷன் தமிழ்நாட்டுக்கு வந்தாவே ஆங்கிலத்துல பேசுறாருங்க ஐயா. लेकिन तमिलनाडु के लोग कांग्रेस की इंडी गठबंधन की सरकारें तो 40 से भी ज्यादा अलग अलग मंत्रियों ने तमिलनाडु का नेशनल हाईवे नेटवर्क तोड़ने का सपना जो देखते हैं, जम्मू कश्मीर के लोगों ने ऐसे लोगों को நம்முடைய உணர்வை புரிந்து கொண்டு தமிழகத்திற்குள்ள காலெடுத்து வைத்தாலே ஆங்கிலத்தில் பேசக்கூடிய மோடி எங்க நிக்கிறாரு? அப்ப நீங்க முன்னால போங்க, நான் பின்னால போறேன். போங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத. குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.